42 வயசுல நான் எப்படி ஒரு லைஃப் கோச் ஆன என்பதை சொல்றேன். இந்த ஷார்ட் டைம்குள்ள எவ்வளவு கிளியரா சொல்லணுமோ அதை நான் சொல்லிடுறேன். மனதுக்குள் ஏற்பட்ட மாற்றம். லைஃப் கோச் கான்செப்ட் இப்படிதான், அறிஞ்சது இப்படிதான். ஒரு நாள் ஒரு கேள்வி வந்துச்சு, இதுதான் வாழ்க்கையா? அந்த ஒரு கேள்விதான் என்னோட லைஃப் டேர்னிங் பாயிண்ட் ஆனது. எனக்குள்ள நானே ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டேன், நீ யாரு? உனக்கு என்ன வேணும்? எப்படி வாழணும்? அப்பதான் என்னோட உயிரோட வேல்யூ தெரிஞ்சது. இது ஒரு வேலை இல்லை, இது ஒரு மிஷன் அப்படின்னு. தமிழ் மக்களுக்கு தேவைப்பட வேண்டிய நேரத்துல உணர்ந்த விஷயம் இதுதான். டிவோர்ஸ் ஆனவங்க ஒரு மென்னாலும் ஒரு உமன்னாலும் அவங்களுக்காக லைஃபுக்கு தேவையான ஒரு கோச்சிங். இது ஏன் நான் சூஸ் பண்ணேன் அப்படின்னு சொன்னா, இப்போ பொதுவா மக்கள் ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணுவாங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு ஜாபுக்கு போவாங்க. ஆனா அந்த பிசினஸ்ங்கிறது ஒரு ப்ராடக்ட் சார்ந்து இருக்கும். அந்த ப்ராடக்ட் தான் அவங்களுக்கு பணத்தை சம்பாதிச்சு கொடுக்கும், ஏர்ன் பண்ண வைக்கும். இல்லை அப்படின்னா ஒரு ஜாபுக்கு போறாங்கன்னா அந்த வேலைகள் தான் அவங்களுக்கு ஒரு மந்த்லி இன்கமா மாத்தும். ஸோ ஒரு ப்ராடக்டுக்காகவோ ஒரு பொருளை வச்சுவோ நம்மளோட வாழ்க்கையை முன்னெடுக்க கூடாதுன்ற ஒரு கான்செப்ட் எனக்குள்ள வந்தது. ரெண்டாவது, ஒரு வேலைக்கு போய் நம்மளோட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை எனக்கு தோணலை. ஏன் அப்படின்னா, ஒரு உயிர் இன்னொரு உயிருக்கு உண்டான டைரக்டான ஒரு வேல்யூபிளான ஒரு செயலை செய்யணும்னு தான் எனக்குள்ள அந்த மாற்றத்தை லைஃப் கோச்சா மாத்துனுச்சு. ஏன்னா ஒரு உயிருக்கு உண்டான சம்பந்தமான ஒரு டைரக்ஷனையோ இல்ல ஒரு செயலையோ டிரான்ஸ்பர்மேஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த உயிரும் மலர்ந்துடும், சொல்லி கொடுக்கிறவங்களோட உயிரும் வேல்யூபிளா மாறிடும். இது என்னோட தனிப்பட்ட ஒரு கருத்தா நான் ஒரு மிஷனா வச்சிருந்திருக்கேன். அதனாலதான் உங்க முன்னாடி ஒரு லைஃப் கோச்சா இருக்கேன். ஸோ இப்போ என்னோட ஊர் சேலம். என்னோட ஃபேமிலி 2 பசங்க. எனக்கு மேரேஜ் ஆகி 9 இயர்ஸ் பக்கம் ஆகுது. எப்படி நீங்க இப்பதான் வாழ்க்கையே நீங்க தான் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, எப்படி லைஃபை பத்தி நீங்க சொல்லுவீங்கன்னு ஒரு சின்ன ஒரு மைண்ட்ல உங்களுக்கு தோணும். புரியுது. வாழ்க்கைன்றது வாழ்ந்து பார்த்துதான் முடிவா வாழ்க்கைன்றது அப்படிதான் எல்லாரும் எல்லா மக்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு லைஃப்ன்றது பிறந்து படிச்சு வளர்ந்து மேரேஜ் பண்ணி அந்த குழந்தைங்க வளர்த்து அவங்களுக்கு மேரேஜ் பண்ணி அவங்களுக்கு வயசான பிறகு இந்த வாழ்க்கையெல்லாம் சம்பந்தப்படுத்தி டேலி பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அதுதான் வாழ்க்கை. பட் ஆனா அந்த வாழ்க்கையை முன்னாடியே டிசைன் பண்ணிடணும். இது இந்த பொசிஷன்ல தான் இருக்கும், இந்த டைரக்ஷன்ல தான் போகும். ஒவ்வொரு ஏஜுக்கு தகுந்த மாதிரியும் ஒவ்வொரு குழந்தைகளுக்கு ஏஜ் ஆகிறப்போ நம்மளோட மனநிலையும் எப்படி அப்படின்றதும், வயசான பிறகு அந்த பேரண்டோட மனநிலை எப்படின்றதும் அந்த டைரக்ஷன் தெரிஞ்சு அப்படின்னா
லைஃப்ன்றத பத்தியும் தெரிஞ்சிடும். இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குமா இல்ல அமையுமான்னு எனக்கு தெரியாது. பட் ஆனா நான் உணர்ந்த விஷயம், நான் லைஃப்பை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட விஷயம், லைஃபோட கோச்சிங்கை பத்தி அறிஞ்சுக்கிட்ட விஷயம் இதுதான். எக்ஸாம்பிள் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லிடுறேன். இப்போ லைஃபுக்கும் எல்லா இந்த பூமியில ஒவ்வொரு விஷயங்களும், ஒவ்வொரு டூல்ஸும், ஒவ்வொரு செயலும், மனிதர்களும் எல்லாத்துக்கும் சம்பந்தப்பட்டதுதான் இருக்கு. அது எப்படின்றது ஒரு வேர்டு சொல்றேன், நீங்க புரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்க ஒரு ஹில்ஸ் ஏறுறீங்க, மலை ஏறுறப்போ நீங்க வெயிட் அதிகமா வச்சிருக்க மாட்டீங்க. உங்க உடல்லயே எந்த ஒரு வெயிட் அதிகமா வச்சிருக்க மாட்டீங்க. ஏன்னா அந்த மலையை கீழே இருந்து அந்த பாதை மூலியமா ஏறி அந்த உச்சியை நீங்க தொட முடியாது. பட் ஆனா ஒரு விஷயம் உங்களுக்கு கண்டிப்பா தேவை, தண்ணி, வாட்டர். அந்த வாட்டர் இருந்தது அப்படின்னா நீங்க பயணிக்கிற அந்த நேரமும் ஸ்டார்ட் பண்ற இடமும் நீங்க அந்த மலை உச்சிய போய் சேரக்கூடிய இடத்துக்கும் இந்த தண்ணி, இந்த வாட்டர் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களோட உடல்நிலை ஒரு பக்கம் இருக்கணும், ஃபிட்னஸ். அதையும் தாண்டி இந்த தண்ணின்ற ஒரு டிவைஸ், ஒரு டூல் உங்களுக்கு தேவை. இந்த டூல் இருந்தா நீங்க அந்த கோலை நீங்க அச்சீவ்மெண்ட் பண்ணிடுவீங்க, போய் சேர்ந்துருவீங்க. இல்ல அந்த வாட்டர்ன்ற ஒரு கான்செப்டை நீங்க எடுத்துட்டு போகாம போனீங்க அப்படின்னா, நீங்க பாதி வெளியில போனீங்கன்னா என்னதான் நீங்க எவ்வளவு ஃபாஸ்டா ஏறினாலும், எவ்வளவு மெதுவா ஸ்லோவா ஏறினாலும் அந்த இலக்க போடி நீங்க அடைய முடியாது. ஏன்னா தண்ணின்ற ஒரு டூல் உங்களுக்கு வேணும். அந்த மாதிரி வாழ்க்கையில நமக்கு நிறைய பொருட்கள் டூலா தான் இருக்கு. வாழ்க்கைன்றது ஒரு பயணம் தான். இப்ப எக்ஸாம்பிள் சொல்ல போனா, நீங்க சின்ன வயசுல நீங்க சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப குழந்தைகள் அழுவாங்க. அந்த தாய்மார்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சாப்பாடு ஊட்டுறப்போ அழுகாத அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஊட்டுவாங்க. பட் ஆனா அந்த குழந்தை அந்த அழுகையை நிப்பாட்டாது, அழுகிட்டே தான் இருக்கும் சாப்பிட்றப்ப. ஆனா ஒரே ஒரு டூல் மட்டும் யூஸ் பண்ணா அந்த குழந்தை சாப்பிட்டோம். ஏதோ ஒரு சின்னதா ஒரு பொருள், ஒரு பொம்மையோ ஏதோ ஒண்ணு விளையாட்டு காட்டினா அந்த குழந்தை அதை பார்த்துக்கிட்டே அதை ஆட்டோமேட்டிக்கா அதை சாப்பிட ஆரம்பிக்கும். அந்த மாதிரியும் இப்போ நீங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா, அப்போ சைக்கிள் இருந்தது, அப்புறம் டூ வீலர் இருந்தது, அப்புறம் கார் வந்தது, அப்புறம் ஃபிளைட் வந்தது, அப்புறம் கடல் வழி போனால கப்பல் எல்லாமே இருக்கு. இது எல்லாமே ஒரு விதமான டூல் தான். ஒரு இடத்துல இருந்து நீங்க இன்னொரு இடத்துக்கு போகணும்னா நீங்க நடந்து போகணும் அப்படின்னா ரொம்ப நாட்கள் ஆகும். இல்ல நீங்க ஃபாஸ்டா போனீங்கன்னா உங்களுக்கு உடல் ஃபிட்னஸ் நிறைய வேணும். அதை தாண்டி நீங்க போகிறப்போ நடை பாதிக்கு உண்டான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்க எடுத்துட்டு போகணும். இதே ஒரு ஒரு டூல் இருந்துச்சுன்னா அந்த நீங்க சேரக்கூடிய இடம் ஒரு 1 ஹவரா இருக்கலாம், ஒரு 1/2 ஹவரா இருக்கலாம், இல்ல ஒரு 3 ஹவர்ஸ் டிஸ்டன்ஸ்குள்ள இருந்ததுன்னா நீங்க ஈஸியா அதை போய் அடைஞ்சிடலாம். சோ இந்த மாதிரி லைஃபுக்கும் ஒரு டூல் இருக்கு. அது என்னன்னா, எப்படி வாழணும், எப்படி ஒவ்வொரு நாட்களையும் கடக்கணும், அதை எப்படி வெற்றியா மாற்றணும் அப்படிங்கிறது தான் இந்த டூல். அந்த லைஃப் டிவோர்ஸ் தமிழ் அப்படின்ற ஒரு கோச்சிங் டூல் இருக்கு. இதை நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்க லைஃபும் ஆட்டோமேட்டிக்கா ஸ்மூத்தா போகும். நீங்க எதுவும் கஷ்டப்படவே தேவையில்லை. நீங்க ஸ்ட்ரகிள் ஆன உங்க லைஃபை சூப்பரா மாத்துறதுக்கு மிகப்பெரிய ஒரு டிரான்ஸ்பர்மேஷனா நம்ம தமிழ் டிவோர்ஸ் லைஃப் உங்களுக்கு எப்பயுமே உறுதுணையா இருக்கும். இப்போ என்னோட பர்சனல் சொல்லிடுறேன். நான் சில கம்பெனிஸ்ல ஒர்க் பண்ணேன். அந்த ஜாப்லாம் ரிசைன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் சொன்னதுதான்,
ஒரு உயிருக்கு இன்னொரு உயிர் தான் உதவியா இருக்கணும், அதை வந்து ஒரு டூலா யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்காக தான் இதை சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஒரு மெத்தடையும் இந்த ஒரு லைஃப் கோச்சிங்க நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா லைஃப்ல எப்படிலாம் மாற்றத்தை நம்மளால உருவாக்க முடியும் அப்படின்ற அந்த கான்செப்ட், அந்த ஸ்டெப்ஸ், அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கைன்றது ஆட்டோமேட்டிக்கா இந்த டூல் நான் டிசைன் பண்ணியிருக்கேன். இந்த டூல் உங்களோட லைஃபை வந்து ஆட்டோமேட்டிக்கா இந்த ஜேர்னியை கடக்க ஈஸியா வச்சிரும். நம்ம ஒரு பேசிக்கா டிகிரி மெக்கானிக்கல் இன்ஜினியர் பண்ணியிருக்கோம். ஸோ இதையெல்லாம் தாண்டி தான் இப்போ இந்த ஒரு கான்செப்டையும் இந்த ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயலையும் இறங்கி இருக்கோம். இதுக்கு எப்பயுமே உங்களோட ஒத்துழைப்பு இருந்தா தமிழ் டிவோர்ஸ் லைஃபோட மாற்றத்தினோட ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். வாழ்க்கைய மாற்றத்துக்கு வேற எதுவுமே தேவை உங்களுக்குள்ளதான் இருக்கு. இந்த உலகத்துல வெளியில எல்லாமே வெறும் வேடிக்கை மட்டும்தான். நீங்க நல்லபடியா நல்லா வாழ்ந்து நிறைய பொருட்களை சேகரிச்சு நீங்க ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த உலகன்றது வேடிக்கை தான் பார்க்க போகுது. அதே நீங்க நல்லா வாழலனாலும் இந்த உலகம் வேடிக்கை தான் பார்க்க போகுது. இது ரெண்டுக்குமே நடுவுல ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் தான். உங்களுக்கு என்ன தேவை, நீங்க எதை சூஸ் பண்ணும். இதை சூஸ் பண்றது எல்லாமே தேவைப்பட்டாலும் அது உங்களுக்குள்ளதான் இருக்கு. இல்ல இது தேவைப்படல, இந்த லைஃப் நல்லா எனக்கு தேவைப்படலாலும் அது உங்களுக்குள்ளதான் இருக்கு. அதுக்கு உள்ள இருக்கிற மாற்றத்தை எப்படி வெளிக்கொண்டு வர்றது, எப்படி அதை டைரக்ட் பண்றதுன்ற மட்டும்தான் நம்ம தமிழ் டிவோர்ஸ் லைஃபோட ஸ்பெஷல். அதுக்காக தான் கிளியர் டைரக்ஷன் மாஸ்டரி மெத்தடை யூஸ் பண்ணி நீங்க போக வேண்டிய பாதையும் நீங்க சேர வேண்டிய இலக்கையும் தெளிவா ஒரு டைரக்ஷனோட உங்ககிட்ட நாங்க ஒரு மேப்பா உங்களுக்கு வந்து கொடுத்துருவோம். நீங்க அதை உங்க வாழ்க்கையில ஒரு டூலா யூஸ் பண்ணி உங்க வாழ்க்கையோட முன்னேற்றத்தையும் நீங்க அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகலாம். உங்களுக்கு கோச்சிங் தேவைப்பட்டா லைஃப் டிவோர்ஸ்னோட மெயில் ஐடி இருக்கு, கான்டாக்ட் பண்ணலாம். ஏன்னா எப்படி ஒரு உடல் சின்ன குழந்தையிலிருந்து பிறப்புன்னு ஒண்ணு இருந்தா இறப்புன்னு ஒண்ணு ஃபைனலா அந்த வாழ்க்கை பயணத்தை எண்டு வரைக்கும் கொண்டு போனா இறப்புன்னு ஒண்ணு இருக்கும். ஆனா அந்த பிறப்பு எப்படி உடல் வந்து ஒவ்வொரு வயதுக்கும் வயதுக்கும் உடல் மாற்றம் ஏற்பட்டு ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆகுதோ அந்த மாதிரி லைஃபும் டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆகணும். அது சின்னதுல இருந்து வளர்ந்து ஒரு பயனுள்ளதா மற்றவங்களுக்கு பயனுள்ளதா அமைஞ்சு அதுக்கப்புறம் அது வந்து அதனோட பெனிஃபிட்ஸை வந்து இழக்கணும். அதாவது பெனிஃபிட்ஸ் மீன்ஸ் அதோட உயிர்த்தன்மையை இழக்கும். அந்த மாதிரி உங்கள் லைஃபுக்கு உங்களோட லைஃப்ன்றதும் வளரதான் ஆரம்பிக்கணும். பாதியில நின்றுட்டு என் வாழ்க்கை அவ்வளவுதான் அப்படின்றது நீங்க நினைக்காதீங்க. டிவோர்ஸ்ன்றது ஃபுல் ஸ்டாப் இல்லை, இது ஒரு ரீஸ்டார்ட்.